பங்களாதேஷ்ல உள்ள ஆட்களோட திறமை, அதாவது அங்க உள்ள அரசியல் கூட்டத்தோட திறமை அப்படிங்கிறது உலகத்தையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இருக்கு நம்மகிட்ட அப்படின்னு அவனுங்களே நெனச்சுக்கிறாய்ங்க. நெனச்சுக்கட்டும். பொதுவான தியரி என்ன அப்படின்னா, அன்னை அமெரிக்கா கிளச்சு போட்ட எந்த உருப்பட போறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது பங்களாதேஷ் மட்டும் விதிவிலக்கு ஆயிருமா என்ன? ஆனா, பங்களாதேஷ பொறுத்தவரை அன்னை அமெரிக்கா கிளச்சு போட்டு போயிட்டாய்ங்க. என்னமோ பண்ணுங்கடா, உங்களுக்கு சப்சிடிலாம் தந்துடலாம், நாங்க ஓய முடியாது. பொதுவாவே அது எங்க பழக்கமே இல்ல. உங்க ஊர்ல ஏதாச்சும் இருக்கணும், நாங்க வெட்டி எடுத்து விக்கிற மாரி, அதுக்கும் வக்கு இல்ல. உங்களோட திறமை அப்படிங்கிறது எங்களுக்கு தேவைப்படணும். திறமைன்னா கிலோ என்ன விலைன்னு கேட்பீங்க. அதனால எங்களுக்கு தேவையான சில தீவுகள் போதும் அப்படின்னு கிளச்சு போட்டு, இனிமே பக்கத்துல உள்ளவன் சமாளிச்சுக்கட்டுங்கிற மாரி தான் அமெரிக்கா சுத்திக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, யூனுஸ பொறுத்தவரையும் அமெரிக்கா கொண்டு வந்து உட்கார வச்சுருச்சு. ஆனா டே டு டே ஆக்டிவிட்டிய அமெரிக்கா மானிட்டர் பண்ணுதா? அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் படி நடக்கிறாரா? அப்படின்னு கேட்டா, பைடன் இருந்த வரையும், "நீ ஆடு யூனுஸு" அப்படின்னு சொன்னதோட அவரு போயிட்டாரு. இவரா இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆனா ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நிலைமை என்ன? தெரியவே தெரியாது. ட்ரம்ப பொறுத்தவரை எப்படி வேணாலும் முடிவெடுக்கலாம். ஆனா, அவருக்கு எல்லாமே 24 மணி நேரம், 48 மணி நேரத்துல முடிஞ்சு போயிரணும். அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு பங்களாதேஷ கண்ட்ரோல் எடுப்போம் அப்படிங்கிற வேலைய இந்தியா இறங்கி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. உதாரணமா, ஷேக் ஹசீனாவ கொண்டு போணும் அப்படின்னா, முதல்ல அங்க ராணுவத்த ஸ்டடி பண்ணணும். அதுக்காக 3 தளபதிகள் கையில இருக்கக்கூடிய விவகாரத்த 3ல 2 பங்கு அப்படிங்கிற மாரி ஷேக் ஹசீனா பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டுட்டார்கள். இந்திய உளவுத்துறை. அத விரிவா நம்மளே ஏற்கனவே பார்த்தோம். இப்ப அடுத்த கட்டமா ராணுவம் அப்படிங்கிறது 3ல 2 பங்கு இந்தியாவுக்கு ஆதரவா நிக்குது. ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவா நிக்குது. தேவைப்பட்டா கலிதா ஜியாக்கு ஆதரவா கூட மாத்திக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்தியாவுக்கு ஆதரவா பயணிச்சா போதும் அப்படிங்கிற ரேஞ்சுல பங்களாதேஷ் ராணுவத்த இந்தியா சுத்தி வளைச்சிருச்சு. பல சூழ்நிலைகள குறுகிய காலகட்டத்துல உருவாக்கி, அத பத்தி விரிவா நம்மளே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அங்க போய் பார்த்துருங்க. அதே சமயம் இப்ப அரசியல் கட்சிகள் அங்கே என்ன இருக்கு? ஷேக் ஹசீனா பார்ட்டி ஒண்ணு, கலிதா ஜியா பார்ட்டி ஒண்ணு. 2டே பார்ட்டி தான். அத விட்டுட்டா அங்க உள்ள சிறுபான்மையர் கட்சி. அதுவும் சிறுபான்மையர் மத்தியில செல்வாக்கு. அதத்தான் தனியா ஒரு 7 மாகாணத்த பிரிச்சு ஒரு நாடா உருவாக்கிரலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட உட்கார்ந்திருக்கோம். இந்த டிக்கெட்டுகள எல்லாம் விட்டுட்டு, இந்த 3 ராணுவம் தளபதிகள் இவர்கள விட்டாச்சு. ஏன் அப்டின்னா 2 பங்கு மைலேஜ தூக்கியாச்சு. அதே மாரி சிறுபான்மையர் கூட்டம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஆதரவா தான் இருக்கு. அது ஒரு தனி நாடு கோரிக்கையோட சுத்திக்கிட்டு இருக்கு. அடுத்த கட்டமா பேலன்ஸ் ஆட்கள் யாரு அப்படிங்கிறது தான். இந்த பேலன்ஸ் ஆட்கள் அப்படிங்கிறது பங்களாதேஷோட கோர் விஷம். ஏன் அப்டின்னா, பங்களாதேஷ் பிரிஞ்சு வர்றதுக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அந்த பிரிவினை போது பாகிஸ்தானோட சேர்ந்து பங்களாதேஷரையே போட்டு தள்ளின ஆட்கள் தான் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் ஒவ்வொரு காலகட்டமும் கலவர பூமி ஆகும்போதெல்லாம், அவனுங்களோட கை தான் ஓங்கும். அந்த பங்களாதேஷ கெடுக்கிறக்குன்னே ஒரு கூட்டம் பங்களாதேஷ்லயே பொறந்து வளர்ந்து திரிஞ்சுச்சு. அது பாகிஸ்தான புகழ்ந்துக்கும், பாகிஸ்தானோட சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தோற்றத்த உருவாக்கும். ஆனா, ஒருவேள அவர்கள் கை ஓங்கும்போது பாகிஸ்தானோட சேருவாங்களான்னா, பாகிஸ்தானோட சண்டை போடுவாய்ங்க. தாலிபான்கள் என்ன பண்றார்களோ, அதே பண்ணத்தான் பார்ப்பார்கள். காரணம் என்ன அப்டின்னா, "உன்ன காட்டிலும் நான் ஷரியா சட்டத்த இங்க கொண்டு வரேன் பார்" அப்படிம்பாய்ங்க. ஏதோ ஒரு லேபிள் தேவைல்ல, படக்குன்னு இந்த லேபிள ஒட்டி விட்டு தனி அப்படின்ருவாய்ங்க. அந்த கூட்டத்த இந்தியா தொடப்போறதே கிடையாது. இன்னும் சொல்லப்போனா, அந்த கூட்டத்த வேட்டையாடினா மட்டும் தான் நமக்கு நல்லது. அத விட்டுட்டு பார்த்தோம் அப்டின்னா, யூனுஸ் உருவாக்கி வச்சிருக்க கூட்டம். இந்த யூனுஸ் உருவாக்கி வச்சிருக்க கூட்டம் அப்படிங்கிறத அமெரிக்கா உருவாக்கி யூனுஸ் கிட்ட குடுத்துட்டார்கள். யூனுஸ் அந்த கூட்டத்த வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். யூனுஸ பொறுத்தவரையும் தேர்தல் நடத்தணும். தேர்தல் நடத்தினா யூனுஸ் ஜெயிப்பாரா? ஜெயிக்க முடியாது. கலிதா ஜியா பார்ட்டி ஜெயிக்கும். இல்ல ஷேக் ஹசீனாவோட பார்ட்டி 2வது இடம் வரும். யூனுஸுக்கு அங்க இடமே கிடையாது அப்படிங்கிறது தான். ஆனா யூனுஸுக்கு அதிகாரம் தேவைப்படுது. அதற்காக அவர் டாப் டூ பாட்டம் எல்லா ஏற்பாடையும் பண்றாரு. இந்த டாப் டூ பாட்டம் எல்லா ஏற்பாடையும் பண்ணி, பங்களாதேஷ ஆண்டு வளமான பாதைக்கு கொண்டு போறாரான்னு கேட்டா, அதெல்லாம் கிடையாது. இப்ப தேர்தல் நடத்தாம என்ன சிஸ்டத்த ஃபாலோ பண்றாரோ, தேர்தல் பிரஷர் தாங்க முடியல. தேர்தல நடத்திட்டு அந்த சிஸ்டத்த ஃபாலோ பண்ண போறார். அப்படி என்னதாய்யா இப்ப சிஸ்டம் ஃபாலோ பண்றாரு? அங்க தான் ஒண்ணுமே இல்லையே! அரசாங்கம் இல்ல. ஒரு நிர்வாகம், அந்த நிர்வாகத்துக்கு ஒரு கண்காணிப்பாளர். 2 பேர்களுக்கும் நிர்வாகம் அப்படிங்கிற வார்த்தைய எந்த மொழியில எழுதினாலும் புரிஞ்சுக்க முடியாது. அப்ப என்னதான் பண்றாய்ங்க அப்படிங்கிறது தான். ஊழல் தான். ஊழல் பண்றதுக்கு அங்க என்ன இருக்கு அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் அங்க ஏறக்குறைய
பேங்க்ல உள்ள ஃபண்ட தூக்குறது. அதே மாரி யூனுஸ் தலைமையில பல ட்ரஸ்ட்டுகள் இருக்கு. அந்த ட்ரஸ்ட் பூரா லோக்கல்ல வட்டிக்கு விடுற பிசினஸ் பண்றது. நேரடியா ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் அந்தஸ்து அப்படிங்கிற போர்வையில இருக்கும். ஆனா, அதோட சிஸ்டமேட்டிக் பூரா ஏறக்குறைய கந்து வட்டி மாரி தான். அதாவது ஒரு அமௌண்ட்ட பெண்கள குறி வச்சு குடுத்துருவார்கள். வார வட்டி தான். அந்த ஏரியாவுக்கு ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவி கண்ட்ரோலா இருந்துக்க வேண்டியது தான். ஏறக்குறைய ஒரு வார்டு கணக்கு வச்சுக்கங்க. அந்த வார்டுல எவ்வளோ உறுப்பினர்கள் இருப்பார்களோ, அதுல பெண்கள், சுயதொழில் பண்றவர்கள் அந்த மாரி ஒரு கூட்டத்துக்கு வாரத்துக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி குடுப்பார்கள். அத டபுளாவோ, ட்ரிபிளாவோ அந்த வாரத்தோட முடிவுல எல்லாரும் ஒரே இடத்துல அவர்களா கூடிருவார்கள். கூடி தலைவி கையில குடுத்துருவார்கள். தலைவி கொண்டு போய் ஏறக்குறைய அடுத்த கட்ட லெவல்ல இருக்கக்கூடிய ஆட்கள்ட்ட குடுத்துருவார்கள். ஆனா 1000 வாங்குனா 2000, 2300 அப்படிங்கிற ரேஞ்சுல திருப்பி குடுக்குற மாரி வரும். இது அதிகபட்சம். இதே இப்ப ஃபிக்ஸடா வருமா அப்புட்ன்னா 1000, 1500 இந்த மாரி மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு காலகட்டம், ஒவ்வொரு ஊரு, நாடு, மாநிலம் இந்த மாரி ஒரு கணக்கு. இந்த பிசினஸ யூனுஸ் ரொம்ப காலமாவே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அத இப்ப ரொம்ப ஆக்டிவா பண்றாரு. அடுத்து அரசாங்கத்துல உட்கார்ந்து இத இன்னும் தீவிரமா ஆக்டிவா பண்றதுக்கான தயார் நிலையில தான் இருக்காரு. இத தவிர யூனுஸ் கிட்ட வேற எந்த திட்டமிடலும் இல்ல. இத தாண்டி வெளியில பிச்சை எடுத்துட்டு வரதெல்லாம் பிளாக் மார்க்கெட்ல விக்கிறது. இப்ப அரிசிய வித்தார்ல. இதுதான் அவரோட திட்டமிடல். ஆனா இதையுமே ஒரு 2026க்கு அப்புறம் செய்யலாம் அப்படிங்கிறது தான். காரணம் என்ன அப்படின்னா, அதுக்குள்ள டயர்ட் ஆக்கி எல்லா பயலையும் வெளியில ஓட விடுறது. ஷேக் ஹசீனாவ வெளியேத்தியாச்சு. ஷேக் ஹசீனாவோட முக்கியமான பார்ட்டி மெம்பர்கள் ஒண்ணு உள்ள இருக்கார்கள், இல்ல டிக்கெட் கிழிச்சு மேல அனுப்பிச்சுட்டாய்ங்க. தப்பிச்சோம் பொழச்சோம்ன்னு சில பேரு பாதுகாப்பா உள்ளூருக்குள்ள நடமாடிக்கிட்டு இருக்கார்கள். அடுத்து கலிதால்ஜியாவோட பார்ட்டி அந்த அம்மாக்கே பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிறனால தான் ட்ரீட்மெண்ட்டுங்கிற போர்வையில ஓடி போய் லண்டன்ல உட்கார்ந்திருக்கார்கள். அடுத்தடுத்து ராணுவம் 3ஆ நிக்குது. அந்த ராணுவம் எவன் பெரிய ஆளுன்னு அவனுங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம். அதனால அவர்களும் ஏறி மேய்ஞ்சு வந்து நம்மள தூக்க போறதில்ல. ஆனா, இதுக்கு நடுவுல ஒரு 2 வருஷம் கேப் விட்டோம் அப்டின்னா, உன்னும் டயர்ட் ஆயி, உன்னும் வீக் ஆயிருவார்கள் அப்படிங்கிறது தான் யூனுஸோட கணக்கு. அந்த கணக்க தான் இப்ப இந்திய உளவுத்துறை ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிச்சு. காரணம் என்ன அப்டின்னா, ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு தெருவுல வந்து நாட்டையே தெருவுக்கு கொண்டு வந்த பயலுக தான் பங்களாதேஷ் பயலுக. அரசாங்க வேலையில இடஒதுக்கீடுல பிரச்சனை அப்படின்னு தூண்டி விட்டு, அந்த நாட்டையே அப்படியே குட்டிச்சுவரா மாத்திட்டாய்ங்க. சொற்ப நாட்களுக்குள்ள ஈஸியா ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருந்த நாட்ட தூக்கிட்டு வந்து தெருவுல விட்டாய்ங்க. அந்த பயலுக கிட்ட, "அடேய் தேர்தலே நடத்தல தெரியுமா? நீ போராடினதே தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறக்காகவும், அந்த இடஒதுக்கீட கொண்டு வரணுங்கிறக்காக தான். இப்ப இடஒதுக்கீட எங்க கொண்டு வருவ? அரசாங்கமே இல்லடா தெரியுமா?" அப்படிங்கிறத பெருசா கிளப்பி விட்டார்கள். யூனுஸோட திட்டம் ஒரு 2, 3 வருஷம் தேர்தல் இல்லாம எல்லாரையும் டயர்ட் ஆக்கி, தன்னோட ஆட்கள தான் வேற வழியே இல்ல. இவனுங்க மூஞ்சிய தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி தேர்தல கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளே உட்கார்ந்துக்கலான்னு. அந்த இடத்தையே பிடிச்சுக்கிட்டார்கள். பிடிச்சுக்கிறது மட்டும் இல்ல. பிடிச்சு ஒரு பெரும் போராட்டம் இந்திய சப்போர்ட்டோட நடக்கும்போது, யூனுஸால பெரிய அளவு அடக்குமுறைய கட்டவிழ்த்து விட முடியாது. அதுலயும் 2 பார்ட்டியும் ஒண்ணா சேர்ந்துக்குது. கலிதால்ஜியா அவர்களோட பார்ட்டியும் ஒண்ணா சேர்ந்துக்குது. இந்த பக்கம் ஷேக் ஹசீனா பார்ட்டியும் ஒண்ணா சேர்ந்துக்குது. இதுக்கு நடுவுல சிறுபான்மையர் கூட்டம் அது தனியா ஆப்பரேட் பண்றார்கள். இந்த 3 திசையான தாக்குதல யூனுஸால சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, ஓரளவு சமாளிக்க முடியும். அவர் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மாணவர் கூட்டமும் சரி, இந்த பாகிஸ்தான் ஆதரவு கூட்டமும் சரி. இப்ப இந்த 2 கூட்டத்துக்குள்ள ஒரு ஃபயர தூக்கி இந்திய உளவுத்துறை போட்டுருச்சு. என்ன அப்படின்னா, இந்த ஆள் பண்ற பிசினஸ் தான். இந்த ஆள் பண்ற பிசினஸ்ல ₹1 கூட இந்த பயலுகளுக்கு குடுக்கறதே கிடையாது. அதே மாரி இந்த அரிசி கடத்தல் இதுலயும் ₹1 கூட குடுக்கறதே கிடையாது. இத பெருசாவே தூக்கி போட்டாச்சு. இத போடவும் ஏறக்குறைய பங்கு பிரிக்கிறதுல சண்டை வந்தா என்ன ஆகும்? ரவுடிகளுக்குள்ள. அந்த நிலைமைய இப்ப யூனுஸ் சந்திக்கிறாரு. யூனுஸ ஷேக் ஹசீனாவோட பார்ட்டி வந்து அடிக்க தேவையில்ல. கலிதால்ஜியாவோட பார்ட்டி வந்து அடிக்க தேவையில்ல. அமெரிக்கா அடிக்குதா என்னங்கிறது தெரியல. ட்ரம்ப் வரவும் ஒரே செகண்ட்ல முடிச்சுட்டு போயிருவாரு ஆட்டத்த. இதுக்கு நடுவுல யூனுஸ் எந்த திட்டத்த போட்டு தேர்தல தள்ளி வச்சாரோ, அதே பிரயோஜனம் இல்லாம போற மாரி ஆயிப்போச்சு. யூனுஸால ஒரு கூட்டத்த சேர்க்க முடியாதபடி இந்திய உளவுத்துறை இறங்கி வேலைய பார்த்துருச்சு. இப்ப யூனுஸ் இந்த கூட்டத்த சேர்க்கணும் அப்டின்னா, ப்ராப்பரா பங்கு பிரிக்கணும். ப்ராப்பரா பங்கு பிரிக்கும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த நிலத்துக்கே உண்டான தன்மை, மொத்தத்தையும் நம்மளே எடுத்துட்டா அப்படின்னு யூனுஸ் கழுத்திலே கத்திய வைப்பார்கள். இது யூனுஸுக்கும் நல்லா தெரியும். அப்ப பங்கு பிரிக்க மாட்டாரு. பங்கு பிரிக்காம வண்டி 1 இன்ச் நகராது. இடியாப்ப சிக்கலுக்குள்ள யூனுஸ கொண்டு வந்து வச்சிருச்சு இந்திய உளவுத்துறை. அவரோட திட்டத்துக்குள்ளேயே அவர
கொளுத்தி போட்டாச்சு அப்படிங்கிறதான் எதார்த்தமான உண்மை. இதுலருந்து யூனுஸ் தப்பிக்கணும் அப்படின்னா, யூனுஸுக்கு ராஜதந்திரத்த கரைச்சு குடிச்சிருக்கணும். யூனுஸுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா, வந்த 3 நாள்ல அவரே பிரதமர் ஆயிருப்பாரு பங்களாதேஷ்க்கு. ஆனா, அவருக்கு அதெல்லாம் தெரிய போறது கிடையாது. தெரியாது. எல்லாத்தையும் செட் பண்ணி கொண்டு வந்து இறக்கி விட்டுச்சு அமெரிக்கா. அதுக்கே இந்த மனுஷன் இந்த ஆட்டம். அமெரிக்காவுக்கு பக்கத்துல உள்ள நாட்டையே கிளச்சு போடுற இந்திய உளவுத்துறையோட ஆட்டத்த அவர் இன்னும் பார்க்கவே ஆரம்பிக்கல. லைட்டா தட்டுனதுக்கே இப்ப ஜோலி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.